ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த கால வேளையில் கர்த்தராகிய இயேசு நமக்கு எழுதி கொடுத்த வேத புத்தகமாகிய ஏசாயா 56வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம், தியானிக்கலாம். 56:6 கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்நிய புத்திரரை அவர் ஜெப வீட்டிலே சேர்க்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அந்நிய புத்திரர் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்நிய புத்திரரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற முடியும். தேவனை அறியாதவர்களும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற முடியும். தேவனை அறியாதவர்களும் கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாற முடியும். வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தரை அந்நிய புத்திரரை நேசித்து தன்னுடன் சேர்த்துக் கொள்ளவும் ஜெப வீட்டிலே சேர்க்கவும் ஊழியக்காரராய் மாற்றவும் விரும்புவாரானால் அதற்கு கர்த்தரை உரியவர்கள், கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்கள் அந்நிய புத்திரரை கர்த்தரிடம் கொண்டு வர வேண்டும் அல்லவா? தேவனை அறியாதவர்களை கர்த்தரிடம் கொண்டு வர வேண்டும் அல்லவா? ஒரு சில நான் 25 வருடம் ஆகிறது ரட்சிக்கப்பட்டு, 30 வருடம் ஆகிறது, 15 வருடம் ஆகிறது, 20 வருடம் ஆகிறது, சபையிலே நான் அங்கமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் இத்தனை வருடத்திலே எத்தனை அந்நிய புத்திரரை, தேவனை அறியாத ஜனங்களை கர்த்தரிடம் நீங்கள் சேர்த்தீர்கள் என்று கேட்கும் பொழுது தலை குனிந்து இருக்கிறார்கள். ஒருவரை கூட ஆயத்தப்படுத்த முடியவில்லை. இவர்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறார்களா என்று அவர்களுக்கே தெரியவில்லை. கர்த்தருக்குள் இருக்கிறோமா என்று அவர்களுக்கே புரியவில்லை. வெறும் ஆராதிக்க மட்டும் வந்து போவது மட்டுமே இவர்களுடைய வழக்கமாயிருக்கிறது, பழக்கமாயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் விரும்புகிறது அந்நிய புத்திரரை கொண்டு வந்து ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்நிய புத்திரர்கள், தேவனை அறியாதவர்களை கர்த்தருக்குள் நடத்துவதற்கு நாம் மிகவும் பிரயாசப்பட வேண்டும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் களிகூறும். பரலோகத்திலே களிகூறுதல் உண்டாகும் அல்லவா? 25 வருடம் விசுவாசியா இருந்து 25 வருடம் ஊழியம் செய்து அல்லது அதுக்கு அதிகமானவோ குறைவான ஆண்டுகளிலே இதோ தேவனை நம்பி தொழுது கொண்டு இருக்கிறவர்கள் ஒரு ஆத்மாவை கூட புற இனத்து தேவனை அறியாத ஜனங்களை ஜெப வீட்டிற்கு கொண்டு வர முடியவில்லை. மார்தட்டிக் கொள்கிறார்கள். நாங்கள் யார்? கிறிஸ்துவை உடையவர்கள். நாங்கள் யார்? நாங்கள் தொழுது கொள்ளும் தேவனை சமயமாய் பெற்ற பெரிய ஜாதி என்று வெறும் வாயிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது அவர் ஜெப வீட்டிலே அந்நிய புத்திரர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அவருடைய ஜெப வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியாருக்கு அல்ல, குறிப்பிட்ட ஐஸ்வர்யமானுக்கு அல்ல, குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு அல்ல, குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுக்கு அல்ல, எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்ப ஜெப வீட்டிலே
எல்லாரும் இருக்கணும். அரசியல்வாதிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கணும், அதிகாரிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கணும், தாழ்ந்தவர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கணும், ஐஸ்வர்யவான்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கணும், உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகிறவர்களையும் கொண்டு வந்து எல்லாரும் ஒரே ஜாதி என்கிற கிறிஸ்துவின் சபையில வந்திருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இனிய நாட்களில் இதோ புறச்சாதிக்காக தேவனை அறியாத ஜனங்கள் அவர்களுக்காக மிகவும் பிரயாசப்படுது. அவர்களை ஜெப வீட்டிற்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணணும். அவர்களை ஜெப வீட்டுக்கு கொண்டு வர நாம் பிரயாசப்படணும். ஜெப வீட்டில் வந்து அவர்கள் மகிழ வேண்டும். அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும். அவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். தந்திரமான பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இது யார் செய்ய முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விடுதலையான ரட்சிக்கப்பட்டவர்கள் அதை செய்ய பிரயாசப்படுவோம். நிச்சயமாக ஒரு பெரிய கூட்டத்தை ஜெப வீட்டில் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க உதவி செய்வார். நாம் அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவது கர்த்தரா வசனத்தினால் கொண்டு வந்து சேர்ப்போம். சபையிலே தேவ மகிமை வெளிப்படுத்தும். சபையிலே தேவனுக்கு வைராக்கிய பாராட்டுகள் ஈடுபட்டோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம். நாம் ஆயத்தப்படுத்துவோம், ஸ்திரப்படுவோம், நிலைப்படுவோம், வருகைக்காக காத்திருப்போம். அவர் வந்த நோக்கம் நிறைவேற முயற்சி பண்ணுவோம். அவர் வந்து நமக்காக பாவத்திற்கு அடிப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்து மீண்டும் வரப்போகிற ராஜாவுக்காக காத்திருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.